நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். నమస్కారం తల్లి. ఓ నమ్మాలి ఇక్కడ ఉన్నారా? ఓకే ఓకే. ఇదిగో నేను ఇక్కడ ఉన్నాను, பாக்குறீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. காது ஓப்பன்ல தான் இருக்கு, ரிசீவ் பண்ணிக்கிறேன். வாடகை கொடு. மேல தானே இருக்கீங்க, வந்தா கொடுக்க மாட்டோமா? கீழே வேற இறங்கி வருவீங்களா? முட்டி வலிக்க போகுது. இந்த மாதிரி அதிசயம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இத்தனை வருஷமா நீ ఇక్కడ ఉన్నారే, ஒரு தடவையாவது நீ வாடகை கொண்டாந்து கொடுத்துருக்கியா? மனசாட்சியோட வாடகை கேட்டா கொடுக்கலாம். இப்படி அநியாயத்துக்கு பிடிக்கும் தின்னா? ஏய், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ வேற என்னமோ பண்ணிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சு. சார், ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? வீட வாடகை கொடுத்தா உடனே போனே பிடிக்கலாமா? ஏய் மணி, கேம் ஆடுறதுக்கு நீ என்ன சின்ன பிள்ளைலா? சார், ஃபார்ம்வில் கேம் சார், இன்ட்ரெஸ்டிங் கேம். விளையாடுறீங்களா சார்? அவங்களே வீடும் நிலமும் கொடுத்துருவாங்க. அந்த நிலத்துல நம்ம வந்துட்டு விவசாயம் பண்ணணும். அந்த விவசாயத்துல விளையாடுற நல்ல பொருளை நம்ம விற்கணும். சித்ரா, நீங்க சம்பாரிச்சத சார் கிட்ட சொல்லியா? இதிகோ, இது வரைக்கும் எவ்வளவு ஏக்கரா நீ வாங்கியிருக்கிற, என்ன விவசாயம் பண்ணியிருக்கிற, எப்ப பார்த்தாலும் இக்கடே உணவு கதாமனே. ஐயோ, இந்த பெருசோட ஒரே டார்ச்சரா இருக்கு. சித்ரா சார், நிலம் வாங்குறதுன்னா நிஜத்துல கிடையாது, விளையாட்டுல. இதிகோ மணி, 40 வயசுக்குள்ள நீ சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோ, பூவாவுக்கு லாட்ரி தான் அடிக்கணும். லாட்ரி அர்த்தம் இருந்தா லைஃப்னா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். சினிமா பார்த்தோமா, லைட்டா தண்ணி அடிச்சு மட்டையானோமா, அப்படியே பொண்ணுங்க இடுப்பை கிள்ளிட்டு கேம் விளையாண்டுட்டு அப்படியே போனோம் சார். சும்மா காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்கவே கூடாது. இல்ல கேக்குறேன், நீங்க வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கைய? அநியாயத்துக்கு வீட்டுக்கு வாடகை வாங்குறீங்க, மேல போய் உங்க பொண்டாடிக்கிட்ட கும்மு கும்முன்னு அடி வாங்குறீங்க சார். ஆனா உனக்கு கேட்க நினைச்சேன், நேத்து மேல ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம் கேடுச்சு, சேமடியா? அதெல்லாம் ஏன்டி லேதோ, முட்டி வலி கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, அந்ததான். நீ காசு கொடு, நான் போறேன். அது சரி. ஏன் சார், உங்க வைஃப இங்க யாருமே பார்த்ததே இல்லையாமே? நம்ம டீ கடை நினைச்சு 10 வருஷமா இருக்காரு, அவரும் பார்த்தது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரங்கநாதான், அவரும் பார்த்தது இல்லையா? பொத்தி பொத்தி வளர்க்குறீங்களே, ரொம்ப அழகா இருப்பாங்களா? இதுகோ மணி, அடுத்தவங்க பொண்டாட்டி பத்தி பேசுறதுதான் உங்களுக்கு எல்லாம் வேலையா? நீ பெலி చేసుకో, அப்புறம் చూస్తాం. நான் ஒன்னும் என் பொண்டாட்டிய இப்படி பூட்டி வச்சு டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி நாங்க ஜாலியா பிக்னிக் போவோம், யாரு வேணாலும் வந்து பேசலாம். பேசலாம் பேசலாம். பேசுறதுக்கு இந்த மூஞ்சிக்கு இன்னொரு மூஞ்சிக்கு அவல கதா. இந்த மூஞ்சிக்கு வரும்போது இந்த மூஞ்சிக்கும் வரும். மணி, நீ வாடகை கொடு, నేను వెళ్తున్నాను. இருங்க சார், என்ன சார் மேல போய் என்ன வெட்டி முடிக்கிற வேலையை வச்சிருக்கீங்க? போய் வெண்டைக்காய் தானே வெட்ட போறீங்க, அதை எப்போ வெட்டினா என்ன? விடுங்க, பொறுமையா வெட்டிக்கலாம். உனக்கு தான் இங்கே வேற வேலை இல்லைன்னா மற்றவங்களுக்கும் வேற வேலை இல்லைன்னு அனுப்பிட்டாவா? முதல்ல காசு எடு, நான் கிளம்புறேன். காசு இருந்தா கொடுத்துருக்க மாட்டேண்ணா. இல்லை சார், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வாங்க, கூத்தரலாம். இல்லை இல்லை, நானே மேலே வந்து கூத்துறேன். ఈ చందమామ పిల్ల కథెல்லாம் என்கிட்ட வேண்டாம். அர்ஜுன் గారు உங்ககிட்ட காசு கொடுத்துட்டாரு, నాకు తెలుసు. அர்ஜுன் காரே சொல்லிட்டாரா? ரொம்ப தெளிவா தான் சார் இருக்கீங்க நீங்க. எடு சார், கொஞ்சம் வீட்டு வாடகை குறைச்சு கூடாதா சார்? கரண்ட் பில் எல்லாம் 4 மடங்கு ஏறிடுச்சு சார். உனக்கு மட்டுமா ஏறுது? எனக்கும் தான் ஏறுது. குடு. அட ஏவையா லக்ஷ்மி, இந்த குட்டி போடுற மேட்டரை என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டுபிடிக்காம விடுறதா இல்ல. மணி, నువ్వు చిన్న పిల్ల, మొదల్లో కాసు సంపాదించిన మ్యాటర్ పத்தி యోసి. వస్తున్నావు. என்ன செகண்ட் கோர்ஸா? அத்த விடுமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இரு, எங்க போற? உள்ள வா, கோர்ட்ல இருந்து வர. என்ன ஹாட் நியூஸ்? வா வா, உட்கார் உட்கார்.
சமையல் தூக்கலா இருக்கு. அப்புறம் அர்ஜுன் அந்த ஃபாத்திமா கேஸ்ல வின் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண சொல்லி வெர்டிக்ட் வந்தாச்சு. அடடா சூப்பர். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உங்க அப்பா மாதிரி ஆளுங்க தலகுன்னு தண்ணி குடிச்சிருக்காங்க. குருக்கு மிஞ்ச சிஷ்யன் தான். வா அஸ்வின் உட்கார். அஸ்வின் சாப்பிடுறியா? வேணாம் சார், தேங்க்ஸ். புருஷோத்தம் எனக்கு பெயில் கிடைக்கல போல் இருக்கு. விடு, அதை பத்தி கவலைப்படாத. இப்படிதான் பெயில் கேஸ் காலவாரி விட்டுரும். அடுத்த தடவை பார்த்துக்கலாம் விடு. வேற யாராவது இருந்தா கூட பரவாயில்ல சார். பரத் வந்தா நான் என்ன சொல்வேன்? அவன் என்ன நம்பி தான் ஊருக்கு கூட வரல. 2-3 நாள் மேட்டர் தானே, அவன் புரிஞ்சுப்பான். மணி 10:30 இன்னும் கரண்ட் வரல. என்ன கதைனே தெரியலையே. சே கொடுமை. இந்த ஸ்கூல் பசங்களை படுத்துற பாட பத்தி ஒரு நல்ல ஆர்டிகல் வந்திருக்கு. சித்ரா, நீங்க இதை கண்டிப்பா படிக்கணும். ஷூர் மணி. நம்ம ஆளை பத்தி நியூஸ் வந்திருக்கு. சித்ரா, அர்ஜுனை பத்தி நியூஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? வாவ், அப்படியா? ஃபாத்திமா கேஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அன்வர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கே. எப்பா, இப்ப இந்த ஃபாத்திமா மேல எந்த தப்பு இல்லைன்னு இந்த ஊரு நம்ம. இத கட் பண்ணி ஃபைல் பண்ணி வைங்க. ஓகே. எப்பா, அர்ஜுன் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது என்னென்ன நினைச்சானோ அதெல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு கேஸ் கிடைக்காத தவிர. சார், சார் எங்க இருக்கீங்க? கீழே இறங்கி வாங்க சார். சார், என்ன வெண்டைக்காய் வெட்டுற வேலையா? கீழே இறங்கி வாங்க சார். வாங்க. யார் மணி? எல்லாம் நம்ம ஹவுஸ் ஓனர் தான். வரட்டும். இனிமேலாவது நம்ம ஒழுங்கா வாடகை கொடுப்போம்னு அவர் நம்பட்டும். ஆனா வாடகை கொடுக்க மாட்டேன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரத் நீ என் ஃப்ரெண்டு தான்டா. அம்மா ஃபோன் டேய் சார். அந்த கேஸ் ஃபைல கரெக்ட்டா எடுத்து வச்சியா? சார் அதை 2 வாட்டி போலீஸ் செக் பண்ணுறேன் போய் சார். அந்த இரு. இன்ஸ்பெக்டர்கிட்டயும் பேசினேன். அண்ட் ஐ ஹவ் டன் ஆல் மை பெஸ்ட். எக்ஸ்கியூசஸ் வேணாம், எக்ஸ்பிளைன் பண்ணாத அஸ்வின். எங்க அப்பா இன்னும் ஜெயில இருக்காரு. நீ பார்த்து பண்ற நம்பிக்கையில தானே நான் இருந்தேன். ஏய், இறந்து போனது உங்க ஃபேக்டரியோட யூனியன் லீடர் மாணிக்கத்தோட பையன். அங்க இன்னும் லேபர் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. என்னால உடனே எதுவும் பண்ண முடியல. முடியாதுன்னா அது அப்ப சொல்லியிருக்கணும். நான் வேற யாரா வச்சா பார்த்துருப்பேன். சார், இந்த ஆனந்தா இண்டஸ்ட்ரீஸ் கேஸ் விஷயமா ஒரு சின்ன டவுட் சார். அம்மா கிட்ட கேளு. அப்பாக்கு நான் எல்லாம் பண்ணிருக்கேன். சார், இந்த ஆனந்தா இண்டஸ்ட்ரியில இல்லையா, முக்கியமான மேட்டர். போ வரேன். போயா. கோவத்துல வளராத பரத். இது ஆக்சிடென்ட் இல்ல, உங்க அப்பா வேணும்னே பிளான் பண்ணி செஞ்ச மர்டர்னு எல்லாரும் சொல்றாங்க. கேஸோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட கேஸ் டீடைல்ஸ் பேச நான் வரல அஸ்வின். எங்க அப்பா இன்னும் ஜெயில இருக்காரு. எனக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? நீ அவரை உடனே வெளில கொண்டு வந்திருக்கணும். ரிலாக்ஸ். இப்போ ஒன்றும் ஆயிடல. செஷன்ஸ் கோர்ட்ல அப்ளை பண்ணிடலாம். சோ அது வரைக்கும் அவர் ஜெயில இருக்கணுமா? அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஸ்டாப். உன்னை நம்பினது தப்பா போச்சு. சொல்லுப்பா. ஓகே. சார், வேலை முடிஞ்சதுங்களா? ஃப்ரீ ஆயிட்டீங்களா சார்? இப்பதான் வேலை முடிஞ்சது. போலாம். சார், அப்புறம் அந்த டவுட்டு. கேட்டதே திருப்பி இல்ல அங்கிள், அந்த பையன் மென்டலி ப்ராப்ளம் உள்ளவன்னு சொல்லியிருக்கணும். பட் புருஷோத்தமன் அங்கிளுக்கு அது பிடிக்கல. பரத் வேற கோவப்படுறான். செத்தப்புறம் கூட இன்னும் அந்த சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு. விடு அஸ்வின். Why are you getting tense for nothing? எப்படி ஆக்சிடென்ட் ஜட்மெண்ட் வரப்போகுது. கூல். தலையே வெடிக்க போற பிரச்சனை பக்கத்துல இருந்தா கூட சாப்பாடு பார்த்துட்டேன்னா எனக்கு எல்லாம் மறந்து போயிடும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க எல்லாம் கையில சாப்பாடு வச்சுக்கிட்டு எப்படி பிரச்சனையை பத்தி பேசுறீங்க? கோதண்டம். சில பேர் வாழறதுக்காக சாப்பிட்றாங்க. சரி. வேற சிலர் சாப்பிட்றதுக்காகவே வாழறாங்க. சரி. கோர்ஸ் நீங்க எந்த கேட்டகரின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னாலும் லைஃப்ல ஒருத்தருக்கு பிரச்சனையிலேருந்து டைவர்ஷன் பண்ணா ஏதாவது பண்ணி ஆகணும்.
அதுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஒரு சில பேர் வந்து புக் படிப்பாங்க. ஒரு சில பேர் நல்லா தூங்குவாங்க. எனக்கு சாப்பாடு. பட் எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டை பத்தி மணிக்கணக்கா பேசக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான். ஹலோ சொல்லு. ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? பிஸியா இருந்தேன். போய் நான் உங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணேன். அவங்க நீங்க லஞ்ச் ஏரியால இருக்கிறதா சொன்னாங்க. எல்லாரும் இங்க இருந்தாங்க, அதனால அட்டென்ட் பண்ணல. 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட போனதா சொன்னாங்க. நீங்க இன்னுமா சாப்பிடல? அஞ்சலி ப்ளீஸ் இப்படி என்னை தொந்தர் பண்ணாது. வேற ஏதோ வேலை இருந்தா போய் பாரு. உங்களுக்கு தான் என்னை பத்தி கவலை இல்லையே, நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? ப்ளீஸ் என்னை டார்ச்சர் பண்ணாது. என்ன வேணும் உனக்கு இப்போ? ஈவினிங் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீங்களும் என் கூட வரணும். உனக்கு எங்கே வேணாலும் தனியா போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. எதுக்கு அலற? ஏன் அலற? என்ன சொன்னாலும் இது ஒன்று மட்டும் நல்லா பண்ணிடு. என்ன ராம், எனி ப்ராப்ளம்? நத்திங் அங்கிள், சின்ன வேலை இருக்கேன், நான் கிளம்புறேன். இல்லம்மா, இப்ப முடியாது. நான் என்னம்மா பண்றது? இப்பதான் ஆபீஸ்க்கு வந்தேன். ஈவினிங் தான் வர முடியும். இதெல்லாம் ஏன் பிரச்சனை? சார் ஹலோ நான் அப்புறம் பேசுறேன். அர்ஜுன் யா சார் உங்களுக்கு மீட் பண்ணோம். 5 மணிக்கு மேலே எப்போ நான் வரலாம். ஓகே சார். இங்கே தான் இருப்பேன். ஓகே. யா ஓகே. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? வீட்ல இருந்து ஃபோன் சார். உங்களுக்கு வீட்டில் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டு ப்ராப்ளம் பற்றி யோசிச்சிங்கன்னா ஆஃபீஸ் வேலை தான் டிஸ்டர்ப் ஆகும். சாரி சார். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை இருக்குல்ல, நீங்கள் வேணா ஒரு வாரம் லீவ் போட்டு உங்கள் வீட்டில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே சார். எஸ் சார், நான் மது. ஒரு கிளையண்ட் வந்திருக்காங்க. டாக்டர் ஆனந்த் ரெஃபர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. என்ன விஷயம்? பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமா? கோதண்டம் இல்லையா? நோ சார். வேற யாரும் இல்லையா? இல்ல சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார். வெரி ஃபைன், வெரி ஃபைன். Yeah, I'll be there. Okay, okay. Do vara. Okay, bye. Okay. மது, யாரோ கிளையண்ட் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார், வர சொல்லணுமா? எஸ். ஓகே சார். Come in. Hello. Hi, I'm Shilpa. Ram Mohan, have a seat. Thank you. டாக்டர் ஆனந்த் உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. How is he? Fine. How can I help you? ஆழ்வார்பேட்டில் ஜாஸ் காஸ்மெட்டிக்ஸ் என்னோடது. நானும் என் பார்ட்னர் விஷ்ணு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணினது. பாஸ்ட் 8 இயர்ஸாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இப்போ சடன்லி ஷாப்பில் லாஸ் இருக்கிறதா சொல்லி என்னோட ஷேர் கொடுக்கறதில்ல. பட் ஐ நோ ஷாப்பில் லாஸ் கிடையாது. ஸோ ஐ கேன் நாட் கண்டினியூ வித் விஷ்ணு எனிமோ. நீங்க தான் எப்படியாவது என் ப்ராஃபிட் ஷேர் வாங்கி கொடுக்கணும். Sure, why not? அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? எஸ் இருக்கு. இந்தாங்க. Thank you.
ஹலோ சாரி தோ வரேன். திடீர்னு கிளைன் வந்துட்டாங்க. எக்மோர் தானே? I'll be there. Okay, bye. I have to go. I'll call you. Sure. Okay, thank you. Thank you for your time. You're welcome. Nanu Egmore Pono. Can you drop me, please? Sure, why not? Please. Yeah. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yeah. We meet tomorrow morning. 10 o'clock. Yeah, at the court. என்ன சுந்தரம், பையன் கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னப்பா, யூ சீம் டு பி லாஸ்ட் இன் தாட். எனி ப்ராப்ளம்? இந்த ஃபேம் ஆரம்பிச்சு 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுதுல்ல? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு அப்புறம் சாரி நமக்கு அப்புறம் இதெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு யார் நடத்துவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னப்பா திடீர்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறேன்? நம்பி ஏதாவது ஒரு நாள் ரிட்டையர் ஆக வேண்டியது தானேப்பா. சர்ப்ரைசிங். சுந்தரம் டயர்டாகியே நான் பார்த்ததில்ல, ரிட்டையர்ட் ஆகிறத பத்தி பேசுறேன். நம்பி ஃபார் காட் சேக், வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் ஜோக் அடிச்சுட்டு இருக்க முடியாது. லெட்ஸ் கெட் சீரியஸ். இது நடக்க போற உண்மை தானே? சுந்தரம், எதுக்காக நீ கவலைப்படுற? 3 பசங்க இருக்காங்க, பொறுப்பா நடந்துக்கிறாங்க. அண்ட் ராம்மோகன் சீம்ஸ் டு பி ஃபேர்லி கிளவர். ஸோ